இது இல்லாம இவ்வளவு பேருக்கு நான் கத்துறேன்னா செத்து போயிருவேன். நான் அவ்வளவு கத்து தேவையில்லை. நான் ஒரு அளவு கத்துனா அங்க வரைக்கும் வருது, அதை தாண்டிக்கிட்டு வருது. இங்க இருந்து நேரடியா கொண்டாந்து லைவ் டெலிகாஸ்ட் பண்ணான்னு சொன்னா இங்க இருந்து உலகத்துக்கு பூரா இதே செகண்ட்ல ஓடி போயிடுது. எப்படிப்பட்ட உலகத்துல வாழ்ந்துட்டு இருக்கிறீங்க? இதுல மூழ்கி காசுதான், துன்யாதான், வசதிதான், சொகுசுதான், செல்வம் தான் என்று போய் அது ஒண்ணுதான் பிரதானம் என்று போய்விடுகிறோம்னு பயந்தேன். நாங்க போயிட்டமே இதுல அனுபவிக்க மார்க்க தப்பு இல்ல. நல்லா அனுபவிங்க. நல்லா ஏசி கார்ல போங்க, ஏசி போட்ட பங்களாவில் இருங்க, ஓவன்ல சமைச்சுக்கிறீங்க, தனி விமானம் வேணாலும் வாங்கி வச்சுக்கிறீங்க. அத மார்க்கம் தப்புன்னு சொல்லல. ஆனால் அதற்காக வேண்டி மார்க்கத்தை விடுகிறோமா இல்லையா? அது வேணும் என்பதற்காக வேண்டி ஒரு கல்யாணம் நடக்குது. பெண் வீட்டை போய் வரதட்சணை கேட்கறான். என்ன நியாயத்துல கேட்கறான்? என்ன நியாயத்துல கேட்கறான்? ஒரு நியாயம் அவன்கிட்ட கிடையாது. ஆம்பளை போய் பொம்பளை கிட்ட வாங்குறதுக்கு ஏதாவது நியாயம் இருக்குதா? முகாந்திரம் இருக்குதா? அடிப்படை தத்துவ ரீதியா ஏதாவது காரணம் ஏதாவது சொல்ல முடியுமா? ஒண்ணும் சொல்ல முடியாது. எல்லாருக்கும் தெரியுது அநியாயம், இது அக்கிரமம். பொம்பளைக்கு தான் ஆம்பளை கொடுக்கணும், ஆம்பளை வாங்க வேண்டிய எந்த நியாயமும் இல்ல. பெண்கள் தான் கஷ்டப்படுறாங்க, பெண்கள் தான் சிரமப்படுறாங்க. அவங்க படுற கஷ்டத்துல நம்ம பாதி கூட படல, காவாசி கூட படல. வேணா உழைக்கிறதுக்காக வெளியே போய் படுறமே தவிர பிசிக்கலா உடல் ரீதியா அவங்க குழந்தையை சுமப்பதற்கும் அதை பெற்றெடுப்பதற்கும் அந்த குழந்தையை வளர்ப்பதற்கும் அவர்கள் படுகிற கஷ்டங்கள்ல நம்ம 1% படலாம் தெரிகிறது. வாங்க கூடாது, கொடுக்கத்தான் வேணும். வாங்குறீங்களா இல்லையா? என்ன நியாயத்தில் வாங்குறீங்க? இந்த துன்யாவுடைய மோகத்தில் வாங்குறீங்க. வேற ஒண்ணு கிடையாது. ஒரு நியாயமும் கிடையாது. ஒரு நியாயம் உங்கள்கிட்ட கிடையாது. எதுக்கு வாங்குறீங்க? வாங்கினா ஒரு ஏசி வாங்கி போட்டுக்கிறோம்ல, ஒரு கார் வாங்கிக்கிறோம்ல. என்னத்துக்கு நீ வாங்குற? வேற ஒண்ணுக்கு நீ வாங்கல. நீ லக்ஸரியா வாழ வேண்டும் என்ற ஒரு குறிக்கோளுக்காக வேண்டி இவ்வளவு பெரிய அயோக்கியத்தனத்தையும் செய்ய ரெடியா இருக்கிற. இந்த உலகம் திறந்து விடப்பட்ட உடனே எந்த அக்கிரமத்தையும் செய்ய ரெடி. நீ சொகுசா இருக்கணுமா? அது நான் எந்த ரேஞ்சுக்கு வேண்டாலும் போவேன். கொள்ளையடிப்பேன், ஊழல் பண்ணுவேன், கலப்படம் பண்ணுவேன், பிராடு, பித்தலாட்டம். எல்லாத்துக்கும் என்னங்க காரணம்? இந்த துன்யாவின் சொகுசு உங்களுடைய கண்களை மறைக்கிறது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இறுதி ஹஜ்ஜில, கடைசி ஹஜ்ஜில சொன்ன ஒரு அறிவுரை என்ன தெரியுமா? மக்கள்கிட்ட எல்லாம் கேட்கறாங்க, மக்களே இது என்ன மாசம் தெரியுமான்னு கேட்கறாங்க. இது என்ன மாசம் அப்படின்னு கேட்கறாங்க. எல்லாருக்கும் தெரியும் துல்ஹஜ் மாசம். ஹஜ் மாசம் ஹஜ்ஜுக்கு போவாங்க, எல்லாருக்கும் தெரியும் ஹஜ்ஜுடைய மாசம் தான் சொல்லி. அந்த மக்கள் யாருமே பதில் சொல்லல. என்ன மாசம்னு வேற ஏதோ ஒரு புது பேர் வைக்க போறாங்க போல இருக்கிற சொல்ல, அதுதான் கேட்கறாங்க. யாரும் பேசாம மௌனமா இருக்கிறாங்க. இது என்ன மாசம் தெரியுமா கேட்கறாங்க. இது என்ன நாள் தெரியுமா? சஹாபாக்கள் பதில் வேற ஏதோ நாளுக்கு பேரை மாத்த போறாங்க போல இருக்குது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு, இது ஐயாமு தஷ்ரீக்குடைய நாள், இது நஹருடைய நாள், இது மினாவுல உள்ள நாள் அவங்க சொல்லல. தர்வியாவுடைய நாள் என்ன சொல்றாங்க? மௌனமா இருக்கிறாங்க. இது என்ன ஊர் தெரியுமான்னு கேட்கறாங்க. நல்லா கவனிக்கணும். இது என்ன மாசம் தெரியுமா? இது என்ன நாள் என்று தெரியுமா? இது என்ன ஊர் என்று தெரியுமா கேட்கிறாங்க. ஐயு ஷஹரின் ஹாதா, ஐயு பல்தத்தின் ஹாதா, ஐயு யௌமின் ஹாதா, இவனும் கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் பதில் சொல்லல. அப்ப சொல்றாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இது புனிதமான ஊர். நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஊர் இருக்குதே, மக்காவை காட்டி சொல்றாங்க ஹஜ்ஜில, நீங்க உட்கார்ந்து இருக்கிற ஊர் இருக்குதே இது புனிதமான ஊர். நீங்க உட்கார்ந்து இருக்கிற மாசம் இருக்கிறதே இந்த மாதம், இது புனிதமான மாதம். இந்த மாதத்திலையும் இந்த நாள் இருக்குது. பிற 8, 9, 10, 11, 12, 13 இந்த நாட்கள் அதுல ரொம்ப புனிதமானது. இந்த ஊர் புனிதமானது. இந்த ஊர்ல இந்த மாசம் துல்ஹஜ் மாசம் புனிதமானது. இந்த மாசத்துல இந்த நாள் புனிதமானது என்று உங்களுக்கு தெரியுமா? இப்படி சொல்லிட்டு சொல்றாங்க. இந்த நாளின், இந்த மாதத்தின், இந்த ஊரின் புனிதம் எவ்வாறு பாதுகாக்கப்பட வேண்டுமோ அதே போல உங்களுடைய சொத்துக்கள், உங்களுடைய மான மரியாதைகள், உங்களுடைய உயிர்கள் புனிதமானவை சொல்றாங்க. அதாவது நான் கேட்கிறேன், ஜம்சம் தண்ணியில போய் ஒருத்தன் ஒண்ணு கடிச்சிட்டு வருவானா? நான் கேட்கிறேன், செவில யாராச்சு புனிதமான அந்த ஊர்ல போய் அந்த கணத்துல போய் ஏதாவது பண்ணுவீங்களா? நீங்க பண்ண மாட்டீங்க. மஸ்ஜிதுல் ஹரமுல போய் நகத்தை வெட்டி போடுவீங்களா? உங்க ஊர் பள்ளியில கிழிச்சு போட்டு வந்துருவீங்க. அங்க உட்கார்ந்தவனே நடக்கம் வரும். இந்த பள்ளியில எப்படி நகத்தை வெட்டி போடுறது, இந்த பள்ளியில எப்படி பேப்பர் கீழே போடுறது, பாக்கெட்ல போட்டுக்கிறோமா இல்லையா? அந்த இடத்துல உட்கார்ந்த உடனேயே மற்ற இடத்துல செய்யற எந்த காரியத்தையும் செய்ய மாட்டோம். இந்த இடத்துல இதனுடைய புனிதத்தை ஒரு புல்ல கிள்ளுவீங்களா? அந்த மண்ணுல புல்ல கூட பறிக்க கூடாது. அந்த மண்ணுல, அந்த நாளுல, அந்த காலத்துல வேட்டையாடக்கூடாது. பக்கத்துல வந்து ஒரு சுட்டுக்குருவி நின்றா கூட பிடிக்க கூடாது. இப்படி எல்லாம் பேண வேண்டிய ஒரு நாள். அதை சொல்றாங்க.
இந்த நாள்ல வேட்டையாடுவியா? இந்த ஊர்ல வந்து ஏதாச்சும் ஒரு புல்புண்டை கிள்ளுவியா? இந்த ஊர்ல ஒரு மரத்தை வெட்டி சாக்கிவியா? இந்த நாள்ல அதுவும் செய்வியா? இந்த மாசத்துல செய்வியா? செய்ய மாட்டீல. அதை விட முக்கியமா அடுத்தவனுடைய சொத்து புனிதமானது, இது என்னுடையது இல்ல, தொடவே கூடாதுனா புனிதமானது. நீங்க புனிதம் நினைச்சிட்டு இருக்கீங்க, பள்ளிவாசல் தான் புனிதம் நினைச்சிட்டு இருக்கீங்க. பள்ளிவாசல் எப்படி புனிதமோ அடுத்தவனுடைய 10 பைசாவும் புனிதமானது, அடுத்தவனுடைய சொத்து புனிதமானது. எந்த ஒரு காரணத்தினாலையும் பிறருடைய சல்லி காசு நீ ஆசைப்படாதே, பிறருடைய சல்லி காசை எடுத்துடாதே. நீ புனிதத்தை சிதைக்கிற. அதாவது மக்காவில் நீ புனிதத்தை கடைபிடிக்கிறது எப்படி புனிதமானதோ அதே மாதிரி தான் அடுத்தவனுடைய பொருளை தொடக்கூடாது. அல்லாஹ் அனுமதிச்சிக்கிற வழியில் தவிர தொடக்கூடாது. அல்லாஹ் எந்த வழியில தொடலான்னு அனுமதிச்சிருக்கிறான்? வியாபாரத்தின் மூலம் தொடலான்னு அனுமதிச்சிருக்கிறான். மோசடி செய்யாமல் அந்த வியாபாரம் இருக்கணும்னு அனுமதிச்சிருக்கிறான். அன்பளிப்பு மூலமாக தொடலாம்னு அனுமதிச்சிருக்கிறான். அப்பம்பாட்டன் வாரிசாணி தொடலாம்னு அனுமதிச்சிருக்கிறான். இப்படித்தான் ஒன்றை நீ தொடணுமே தவிர அடுத்தவன் பொருளை நீ தொடக்கூடாதுட்டாங்க. நீ என்ன நடந்து கொண்டிருக்கிறது? முஸ்லீம் என்று சொல்லிக்கொண்டு இஸ்லாமிய வட்டத்தில் இருந்து கொண்டிருக்கூடிய நம்முடைய சகோதரர்கள் கலப்படம் பண்றாங்களா இல்லையா? மோசடி பண்றாங்களா இல்லையா? இந்த நாகூர் பஜார்ல போய் ஜாமான் வாங்கினா உள்நாட்டு பொருளை வெளிநாட்டு பொருள் சொல்லி விற்கிறார்களா இல்லையா? ஏமாத்துறாங்களா இல்லையாங்க? பழச புதுசுன்னு சொல்லி கொடுக்கறாங்களா இல்லையா? டூப்ளிகேட் ஒரிஜினல் சொல்றாங்களா இல்லையா? நாகூர்ல மட்டும் சொல்லல, அதுக்காண்டி மத்தவங்க சுத்தம் நினைச்சிருவானா? நீங்க மளிகை கடையில் அப்படி செய்யலையா? ஜவுளி கடை வச்சுக்கிற அப்படி செய்யலையா? சாயம் போற துணியை வச்சுக்கிட்டு 40 வருஷத்துக்கு உழைக்கும் சொல்லலையா? நீங்க எப்படி இது ஹலாலாவும் நினைக்கிறீங்க? எப்படி இதை ஹலால் நினைக்கிறீங்க? அடிபட்டு இல்லைங்க, தொழுவுறீங்க, நோம்பு வைக்கிறீங்க, ஜக்காத்துலாம் கரெக்டா கொடுக்கறேங்கிறீங்க, ஹஜ்ஜி கூட போயிட்டு வர்றேங்கிறீங்க. அடுத்தவங்க ஆசை தொடக்கூடாதுங்கிற நாலேஜ் இருந்துச்சா? எந்த பதில் அங்க போய் சொல்லுவனி? அல்ல மறுமையில் நிப்பாட்டி கேட்டா எல்லாம் பாப்பருங்க. நபிசல்லா சொல்றாங்க, ததுருன மணில் முஃப்லிஸ். பாப்பரா போனவன் யாருன்னு தெரியுமா? பாப்பர்னா என்ன? பாப்பர்னா ஊர்ல திவாலாகி போனவன். திவால்னா என்னது? போண்டியா. போண்டி எங்க ஊர் பாசையில் சொல்றதா இருந்தா போண்டியா போனவன் யாருன்னு தெரியுமான்னு கேட்கிறாங்க ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ததுருன மணில் முஃப்லிஸ். போண்டியா போனவன் யாரு தெரியுமா? சஹாபாக்கள் சொல்றாங்க, தெரியுமே. யாரு? நிறைய பணம் காசு வச்சிருந்து ஆஹா ஓஹன் வாழ்ந்துட்டு அம்புட்டை இழந்துட்டு தெருவில் நிக்கிறவன் அவன் தான் வாழ்ந்து கட்டவன். போண்டியா போனோட யாரு? நல்ல சொகுசா வாழ்ந்து புட்டு எல்லாத்தையும் பறி கொடுத்து புட்டு தெருவில் நிக்கிறான் அவன் தான். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவன் இல்ல. சஹாபாக்கள் சொல்றாங்க போண்டியானவனுக்கு வழக்கம். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்றாங்க இல்ல இல்ல அவன் போண்டியானவன் இல்ல. போண்டியா போன வேற ஒருத்தர் இருக்கிறான். அவன் யாரு தெரியுமா? தொழுதிருப்பான், அதுக்கு மூட்டை மூட்டையா சுமந்துக்கிட்டு வருவான். மறுமையில நோம்பு வச்சிருப்பான், அதுக்கு ஒரு 200 மூட்டை தூக்கி தலையை வச்சுட்டு வருவான். ஜக்காத்து கொடுத்திருப்பான், அதுக்கு ஒரு மூட்டை. ஹஜ்ஜுக்கு போயிருப்பான். இப்படி மூட்டை மூட்டையாக நன்மைகளை தூக்கிட்டு வருவான். பார்த்தா இவன் அல்லா இல்லையில கொண்டு அல்லா வச்சிருவானுங்கிற மாதிரி இருக்கும். அவன் கொண்டு வர நன்மையை பார்த்தா இவன் எங்க போயிடுவான் போல இருக்கு? இல்லையினுக்கெல்லாம் மேல போயிடுவான் போல இருக்கு. இவன் ஜன்னத்தில் குர்தூஸும் தாண்டி போயிடுவான் போல இருக்க. அப்படின்னு நினைக்கிற அளவுக்கு அவனை பார்த்து எல்லாரும் நினைச்சுவாங்களா, என்னடா இது இப்படி அள்ளிட்டு வர்றான், இப்படி எல்லாத்தையும் 100 வாங்கிட்டு வர்றானே அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த விளம்பரம் பண்றான்ல அர்ஜுன் அம்மா யாருன்னு, அந்த மாதிரி எல்லாம் தாங்கிட்டு வருவான். இவன் வரும்போது அட்டையப்பா எங்கடா போறான், இப்படி போயிட்டு இருக்கான இவன், கிரிக்கெட்லயும் தான் வர்றான், ஃபுட்பால்லயும் தான் நிக்கிறான், அதுலயும் வாங்குறான், இதுலயும் வாங்குறான், இப்படின்னு நம்ம நினைக்கிறோம்ல, பொய்யது.